ஹாய், டெய்லி டெஸ்ட் தமிழ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் ஜிஎஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 1500க்கு மேலே கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 பார்ட் 2ன்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பார்ட் 1ல் வந்து 50 கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் எது சரின்னு பாருங்கள். பெரும் பிரிவினை ஆண்டா, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டா, மக்கள் தொகை ஆண்டா, சிறுபிளவு ஆண்டாண்டா? ஆப்ஷன் டி தான் சரி, சிறுபிளவு ஆண்டு. சிறுபிளவு ஆண்டு என்று ஏன் அழைக்கப்படுகிறதுனா 1.33%இருந்து 1.2%ஆக குறைஞ்சிருக்கும். அதனால் வந்து சிறுபிளவு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. சிறுபிளவு ஆண்டு 1951 1.33%இருந்து 1.2%ஆக குறைஞ்சிருக்கும். அதனால் சிறுபிளவு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது பார்த்துங்க, பர்சன்டேஜோடு பார்த்துங்க, இம்பார்ட்டன்ட் தான். மட்டும் கேட்டாங்க கேட்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். பெரும் பிரிவினை ஆண்டு எப்போதுனா 1921. 1921 தான் பெரும் பிரிவினை ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது ஏன்டா அந்த காலகட்டத்தில் வந்து காலரா, பிளேக்கு, இன்ஃப்ளூயன்ஸா போன்ற நோய்கள் வந்து பரவனால மக்கள் நிறைய பேர் இறந்தனால இது பெரும் பிரிவினை என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பியை பாருங்கள். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. இது 1961 தான் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது 1.96%இலிருந்து 2%ஆக உயர்ந்திருக்கும். அதனால் வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது பார்த்துங்க, இம்பார்ட்டன்ட். இந்த மட்டும் கேட்டால் கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் எது சரின்னு பாருங்கள். 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க பாருங்கள். 4 ஆப்ஷனில் எது சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் சரி, 2200. இது இந்தியாவை காட்டிலும் கூட தான். இந்தியாவில் எவ்வளோனா, இந்தியாவை பார்க்கும்போது தனிநபர் வருமானம் வந்து 1670 தான் ஒரு தனிநபர் வருமானம். இது மொத்த நாடையும் பார்க்கும்போது நைஜீரியா, நிகரகுவா, பாகிஸ்தான், வங்காளதேசம், ஜிம்பாப்வே, நேபாளம் போன்ற நாடுகளை காட்டிலும் தமிழ்நாடு வந்து தனிநபர் வருமானத்தில் வந்து கூட தான், 2200. இந்தியாவின் தனிநபர் வருமானம் வந்து 1670. ஸோ பார்த்துக்கங்க, இது இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் எது சரின்னு பாருங்கள். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல், காலிபங்கன். 4 ஆப்ஷனில் எது சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் சரி, மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்னென்னா இறந்தவர்களின் மேடு தான் மொஹஞ்சதாரோ. எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னா சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஹரப்பா யார் கண்டுபிடிச்சதுன்னா தயாரம் சகானி. எப்போதுன்னா 1921 தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1921 ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. யாரால்னா தயாரம் சகானி. ஹரப்பா எந்த நதிக்கரையில் உள்ளதுன்னா ராவி நதிக்கரையில் உள்ளது. ஹரப்பாவின் பொருள் என்னென்னா புதையுண்ட நகரம் தான் ஹரப்பா. நெக்ஸ்ட்டு லோத்தலை பாருங்கள். லோத்தல் இது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ராவ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 1945 வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இது எந்த நதிக்கரையில் உள்ளதுன்னா சபர்மதி துணை ஆறான புகாவோ அந்த நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு காலிபங்கன். இது 1961 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. யாரால்னா லால் அவர்களால் காலிபங்கன் கண்டுபிடிக்கப்பட்டது. எப்போது 1961. இது வந்து காகர் நதிக்கரையில் அமைந்துள்ளது. காலிபங்கன் வந்து காகர் நதிக்கரையில் வந்து அமைந்துள்ளது. பார்த்துங்க, இது 4 இம்பார்ட்டன்ட். சிந்துவெளி நாகரிகை பற்றி கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்டால் கேட்பாங்க. மொஹஞ்சதாரோ எப்போது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1922. யாரால்? ஆர்டி பானர்ஜியால் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோ என்பது பொருள் வந்து இறந்தவர்களின் மேடு தான் மொஹஞ்சதாரோ. எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னா சிந்து நதிக்கரை. ஹரப்பா 1921 கண்டுபிடிக்கப்பட்டது. இது யாரால்னா தயாரம் சகானி அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த நதிக்கரையில் உள்ளதுன்னா ராவி நதிக்கரையில் உள்ளது.
இதன் பொருள் வந்து புதையுண்ட நகரம். நெக்ஸ்ட்டு லோத்தல். லோத்தல் வந்து 1945 ராவ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இது சபர்மதி துணையாரான புகாவோ நதிக்கரையில் வந்து அமைந்திருக்கும். நெக்ஸ்ட்டு காளிபங்கன் 1961. இது வந்து லால் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எந்த நதிக்கரையில் உள்ளதுன்னா காகர் நதிக்கரையில் உள்ளது. இது 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரான்சில் உள்ள கட்சி முறை 4 ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். பிரான்சில் உள்ள கட்சி முறை ஆப்ஷன் பி தான் சரி, பல கட்சி முறை. இந்தியாவிலும் பல கட்சி முறை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்குறாங்க. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் சரி, கண்ட்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். கிளர்ச்சி நடந்த இடமும் கொடுத்துருக்காங்க, கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவரும் கொடுத்துருக்காங்க. இது சரியாக பொருத்தணும், கரெக்டாக பாருங்கள். டெல்லியில் கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்க வந்து 2ஆம் பகதூர் ஷா, அவங்க தான் டெல்லியில் கிளர்ச்சியில் ஈடுபட்டுருப்பாங்க. மத்திய இந்தியாவில் கிளர்ச்சியில் ஈடுபட்டது யாருன்னா ராணி லட்சுமிபாய், அவங்கள தான் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. லக்னோவில் வந்து பேகம் ஹஸ்ரத் மெஹல், அவங்க தான் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. கான்பூரில் வந்து தாந்தியா தோப்பே, அவங்க தான் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. இப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான் சரி, 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? 4 ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் சரி, நீட்டூர் சீனிவாச ராவ். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யாருன்னா நீட்டூர் சீனிவாச ராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என அழைக்கப்படுகிறது எதுன்னு கேட்குறாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நுகர்வோர் மகாசாசனம், ஆப்ஷன் பி தான் சரி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து நுகர்வோர் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1986 வந்து நுகர்வோர் சட்டம் இயற்றப்பட்டது. இது 2019 வந்து புதிய நுகர்வோர் சட்டம் என திருத்தி அமைக்கப்பட்டது, பார்த்துக்குங்க. 1986 வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து இந்தியாவில் இயற்றப்பட்டிருக்கும். இது 2019 வந்து திருத்தி அமைக்கப்பட்டது, புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. குடியரசுத் தலைவர் வந்து எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது கேட்குறாங்க. துணை குடியரசுத் தலைவரும் குடியரசுத் தலைவரும் இடைத்தேர்தல் மூலமாக, நேரடி தேர்தல் முறையா, இல்லை மறைமுக தேர்தல் முறையா, இடைப்பருவ தேர்தல் முறையாண்டா ஆப்ஷன் சி தான் சரி, மறைமுக தேர்தல் முறை. விகிதாச்சார பிரதிநிதித்துவன்படி தான் இதை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் வந்து ஆர்டிக்கல் 123 1, 2, 3. இது ஆளுநருக்குண்டா 213. குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் வந்து 123 தான். ஆளுநரோட அவசர சட்டம் வந்து 213. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானதுன்னு கேட்குறாங்க. ஆளுநரின் பதவி காலம் 5 ஆண்டுகள் சரி. ஆளுநரின் பதவி காலம் முடிந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆளுநரின் பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள், இது சரிதான். ஆளுநரின் பதவி காலம் முடிவடைந்த போதிலும் பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். ஆப்ஷன் ஏ தான் சரி, இரண்டுமே சரி. ஆளுநரின் அவசர சட்டம் பற்றி கூறும் ஆர்டிக்கல் வந்து 213. ஸோ பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1ஐ 2உடன் பொறுத்துக. சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமைனா ஆர்டிக்கல் 14 18 வரை.
சுதந்திர உரிமைனா ஆர்டிகல் 19 22 வரைய. அரசியலமைப்புக்குட்பட்ட தீர்வான உரிமை ஆர்டிகல் 32. சமய சுதந்திர உரிமை ஆர்டிகல் 25 28 வரைய. அப்போது ஆப்ஷன் ஏ தான் சரி. 2, 3, 4, 1. இந்த ஆர்டிகல் 32 இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியவர் அம்பேத்கர். ஸோ பார்த்துக்கோங்க, ஆர்டிகல் 32 இதயம் மற்றும் ஆன்மா என்று அம்பேத்கர் கூறியிருப்பார். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் சரி. அப்போ தான் நீதி கட்சி எலெக்ஷனில் நிற்பாங்க. அப்போது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி 1924. 1929 பணியாளர் தேர்வு ஆணையம் என்று பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 1916 தன்னாட்சி இயக்கம் அன்னிபெசன்ட் அம்மையார் நடத்தியிருப்பாங்க செப்டம்பரில். இன்னொன்று 1916 திலகர் ஏப்ரலில் நடத்தியிருப்பார் தன்னாட்சி இயக்கம். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தன்னாட்சி இயக்கம் 1916 ஏப்ரலில் பம்பாயில் திலகர் நடத்தியிருப்பார். 1916 செப்டம்பரில் அன்னிபெசன்ட் நடத்தியிருப்பாங்க. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும். 1927 சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். ஸோ பார்த்து வச்சுக்கிறது நல்லது, தெரிஞ்சுக்கலாம், தப்பில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக சமயங்கள் சார்ந்த நூல்கள் கீழே 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். தேம்பாவணி என்பது கிறிஸ்துவ சமயம். சீரா புராணம் என்பது இஸ்லாம் சமயம். பகவத்கீதை இந்து சமயம். திரிபீடகம் புத்த சமயம். இப்போது டி தான் சரி. 2, 4, 1, 3. தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம். சீரா புராணம் இஸ்லாம் சமயம். பகவத்கீதை இந்து சமயம். திரிபீடகம் புத்த சமயம். ஸோ பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் சரி. ஜல் சக்தி அபியான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை கீழ்கண்டவற்றில் எதுன்னு கேட்குறாங்க. ஜல் சக்தி அபியான். நெக்ஸ்ட் கொஸ்டின். முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. கீழே 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். பாபரா, அக்பரா, ஷெர்ஷாவா, ஷாஜகானா. ஆப்ஷன் சி தான் சரி. ஷெர்ஷாவின் முன்னோடி அலாவுதீன் கில்ஜி. அக்பரின் முன்னோடி ஷெர்ஷாவின் கொள்கையை ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ பார்த்துக்கோங்க. ஷெர்ஷாவின் முன்னோடி அலாவுதீன் கில்ஜி. அக்பரின் முன்னாடி ஷெர்ஷா. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ சஹாரா பாலைவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உத்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உத்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். உத்கல் சமவெளி ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி தான் சரி. 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது. 4 ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். 0 டிகிரி தீர்க்க ரேகையும்
0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் சரி. தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எதுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றில் எது சரின்னு பாருங்கள். பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எதுன்னு கேட்குறாங்க. ருபோலா வைரஸா, ரைனோ வைரஸா, H1N1 வைரஸா, ஆல்பா வைரஸா? ஆப்ஷன் சி தான் சரி. H1N1 வைரஸ். பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் வந்து H1N1 வைரஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவில் அடங்கியுள்ளதுன்னு கேட்குறாங்க. அதாவது சுத்தமான குடிநீர் பெறுதல் வந்து நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த ஆர்டிக்கலில் சொல்லுதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் எது சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் சரி. ஆர்டிக்கல் 21. இது என்ன சொல்லுதுன்னா, தனிமனித வாழ்வு மற்றும் தனிமனித சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. இது என்ன சொல்லுதுன்னா, தனிமனித வாழ்வு மற்றும் தனிமனித சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. பிரிவு 12 எதை குறிக்குதுன்னா, அரசு மற்றும் அரசாங்கம் என்பதன் பொருளை குறிக்குது. அரசுன்னா மாறாதது, அரசாங்கம்னா மாறிக்கிட்டே இருக்கும். அரசாங்கம் என்பது வந்து எலெக்ஷனை சொல்லுது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு கட்சி ஆட்சி பெறுவதற்காக அரசாங்கம் வந்து மாறும். ஆனால் அரசு என்பது அரசு ஊழியர்களை சார்ந்தது. எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் மாறாது, அதை குறிக்கிறது. பிரிவு 31 பாருங்கள், ஆப்ஷன் சியை. இதில் வந்து சொத்துரிமை இருந்துச்சு. இப்போ அதை நீக்கம் பண்ணி ஆர்டிக்கல் 300A வச்சுருக்காங்க. பகுதி 12 ஆர்டிக்கல் 300A அதில் இருக்குது. ஆப்ஷன் டியை பாருங்கள். பிரிவு 41 எதை பற்றி கூறுதுன்னா, உழைக்கும் உரிமை, கல்வியின்மை, வேலையின்மை, முதுமை, நோய், ஊனமுற்றோர் மற்றும் பிற காரணங்களால் வந்து வருவாய் ஈட்ட முடியாதவர்களுக்கு வந்து அரசாங்கம் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. நெக்ஸ்ட்டு, ஆசியாவின் டெட்ராய் என்று அழைக்கப்படும் இடம் எது? ஆசியாவின் டெட்ராய் என்று அழைக்கப்படும் இடம் எது? ஆப்ஷன் பி சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். இந்திய கல்வி முறை வந்து அடிப்படையில் ஆப்ஷன் பி தான் சரி, 6 கல்வி நிலைகளை கொண்டுள்ளது. அது என்னென்னா, குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம். இந்த 6 தான் இந்திய கல்வி முறை நிலைகளை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது எத்தனை ஆண்டுகள் கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் சரி, 9 வருடங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போது? பாருங்கள், 4 ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். ஜிஎஸ்டி இந்தியாவில் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷன் பி தான் சரி, ஜூலை 1, 2017. எப்போது பார்லிமெண்ட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா, ஜூலை 29, 2017. ஜூலை 27, 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது எப்போதுனா ஜூலை 1, 2017. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. நடைமுறைக்கு வந்ததுன்னா 2017 ஜூலை 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுள் எது தவறானது கேட்குறாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். ஆப்ஷன் பியை பாருங்கள். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் வளர்ந்தது. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். முன்னாடி பார்த்தோம். ஹரப்பாண்டா புதையுண்ட நகரம், மோஜாதரண்டா இறந்தவர்களின் மேடு. ஸோ அதன் பொருள் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி தான் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எதுன்னு கேட்குறாங்க. 4 சரி பாருங்கள். மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில்வே சேவை கொண்ட எத்தனையாவது நகரம்? ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில்வே சேவை கொண்ட எத்தனையாவது நகரம் ஆகும்னா ஆப்ஷன் சி தான் சரி, 6வது நகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை கேட்குறாங்க. ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ 54 கட்சிகள் போட்டியிட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? ஆப்ஷன் பி மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை வந்து மிர்சாப்பூர் வழியாக தான் செல்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார்? பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார்? ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் சி நர்த்தகி நடராஜ். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை யாருன்னா நர்த்தகி நடராஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி வந்து ஆப்ஷன் ஏ நிலவரி. 1857 தான் பெரும்புரட்சி ஏற்பட்டிருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி திலகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக 4 ஆப்ஷனில் எது சரின்னு பாருங்கள். நவீன இந்தியாவின் விடிவெளி யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ணா மடம். ஆன்சர் 2, 4, 1, 3. ஆப்ஷன் பி தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது? 4 ஆப்ஷன் சரி பாருங்கள். எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. ஆப்ஷன் ஏ பாருங்கள் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இது ரெண்டு தான் பிரிக்கலாம். 1966 ஒரு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் உருவாயிருக்கும். 2005 ஒரு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் உருவாயிருக்கும். 1966 வந்து மொராஜி தேசாய் அவர்கள் தலைமையில் வந்து இந்த ஆணையம் உருவாயிருக்கும். 2005 வீரப்ப மொய்லி அவர்கள் தலைமையில் வந்து உருவாயிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் நியமிப்பவர் யார்? இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் நியமிப்பவர் வந்து ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நகர்பாலிகா சட்டம் எந்த சட்ட திருத்தம் ஆகும் கேட்குறாங்க. நகர்பாலிகா சட்டம் வந்து நகராட்சியில் தான் நகர்பாலிகான்னு சொல்கிறாங்க. 74வது சட்ட திருத்தம் 1992. இதனுடைய எந்த பாட்டில் இருக்குன்னா 9A இந்த பகுதியில் இருக்குது. இதனுடைய ஆர்டிகல் வந்து 243B முதல் 243ZG வரை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 243B இருந்து 243
இஜட் வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? நாலாவது சரின்னு பாருங்கள். எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளதுன்னா ஆப்ஷன் சி, புதுச்சேரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை யாருன்னு கேட்குறாங்க. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து ஆப்ஷன் சி தான் சரி, 543. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது? இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி வந்து அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது கேட்குறாங்க. நாலாவது எது சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் டி, 51A. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னா ஆப்ஷன் சி, சொத்து உரிமை. ஆர்டிக்கல் 31லேருந்து நீக்கியிருப்பாங்க. இது வந்து இப்போது பகுதி 12 ஆர்டிக்கல் 307 இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எதுன்னு கேட்குறாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் வந்து ஆப்ஷன் டி, அக்டோபர் 12, 2005. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. முதல் மொழிவாரி மாநிலம் வந்து ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். முதல் மொழிவாரி மாநிலம் ஆப்ஷன் டி தான் சரி, ஆந்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார்? சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார்? நாலாவது எது சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் சரி, முதலாம் பராந்தகன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யாருன்னா ஆப்ஷன் டி தான் சரி, முதலாம் பராந்தகன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? ஆப்ஷன் எது சரின்னு பாருங்கள். சிம்ம விஷ்ணுவின் மகன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எது? மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எது? நாலாவது எது சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் டி, ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எதுனா ஜபல்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ள எது? நாலாவது எது சரின்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் சரி, பிரம்மபுத்திரா வந்து மானசரோவர் ஏரியில் தான் உருவாகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 மீட்டர் குவிய தொலைவின் உடைய குழி லென்ஸின் திறன். ஆப்ஷன் சரின்னு பாருங்கள். 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய குழி லென்ஸின் திறன் ஆப்ஷன் டி தான் சரி, -0.5 டயாப்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனை பயன்படும் சேர்மம் எதுன்னு கேட்குறாங்க. மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனை பயன்படும் சேர்மம் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரி, K2Cr2O7 ஆக்சிஜன் 7. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.